ஓகே, இந்த வீடியோல நம்ம div tag and semantic tags பத்தி பார்ப்போம். போன வீடியோல டேபிள்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் பத்தி பார்த்திருப்போம். அதுல ஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்டிகுலர் டேக் பத்தி div tagன்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி பார்க்க போறோம். அது இல்லாம சிமாண்டிக் டேக்கும் பார்க்க போறோம். எப்பயும் போல நான் ஒரு இன்சைட் லெஃப்ட்ல ஒரு வெப்பேஜ், அதாவது இந்த கோட் பண்ணி வெப்பேஜ் இன்சைட் இருக்கு, ஒரு அவுட்புட் இருக்கு. இதை நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இது ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட். இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ல என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு பார்ப்போமா, என்னென்ன டேக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா. ரைட் சைட்ல பாருங்க, ஹெட்டர். ஹெட்டர்னா என்ன? ஹெட்டருக்குள்ளார அகமது நூர் வெப் டெவலப்மெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கு. லெஃப்ட்ல பாருங்க, லெஃப்ட்ல அந்த அவுட்புட் இங்க இருக்கு. இத ஹெட்டருன்னு ஒரு டேக்குள்ளார இதை குரூப் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுத்தையும் நம்ம குரூப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஹெட்டர் செக்ஷன். இதை ஒரு செக்ஷனா பார்க்கலாமா? நெக்ஸ்ட் nav. navனா nav பார். nav பார்னா என்ன தெரியுங்களா? இங்க அபவுட், ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட், கான்டாக்ட்லாம் இருக்கும். அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு இன்னொன்று ஒரு பர்டிகுலர் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அது ஒரு செக்ஷன். இங்க nav அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. இது ஒரு செக்ஷன். ஓகே, அது கீழே அபவுட் மீனு ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த டேக் பத்தினா உங்களுக்கு நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் இது எப்படி நம்ம ஒரு வெப் டெவலப்பரா ஒரு வெப் பேஜை எப்படி பார்க்கணும், எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும் அப்படின்னு நான் இப்ப காமிச்சிட்டு இருக்கேன். லெஃப்ட் சைட்ல அபவுட் மீனு ஒரு செக்ஷன் இருக்கு. அதுக்கு இங்க செக்ஷன் ஒரு டேக் ஓபன் பண்ணி அதுக்கு நம்ம ஐடி அபவுட்னு கொடுத்துருக்கோம். ஐடி பத்தி நான் சொல்றேன். நான் பேசிக்கா என்ன பண்றோம்னா, இங்க அபவுட் மீன் ஒரு இது இருக்கு, ஒரு கண்டெய்னர் இருக்கா, அதுக்குள்ளார நம்ம எல்லாமே அதுக்கு உள்ளார என்னென்னலாம் எலிமெண்ட் இருக்கோ அதை உள்ளார குரூப் பண்ணிக்கிறோம். இங்க பாருங்க, இந்த செக்ஷனை இங்க நான் ஓபன் பண்றேன். இந்த செக்ஷனை இங்க நான் ஓபன் பண்றேன், இங்க நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுக்கு இடையில இதுக்குள்ளார எனக்கு அந்த பர்டிகுலர் கண்டெய்னர், அது அந்த பர்டிகுலர் செக்ஷனுக்குள்ளார எனக்கு என்னென்ன லைக் சாரி, இங்க க்ளோஸ் பண்ணல, இங்கே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க ஓபன் பண்ணி இங்க நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த பர்டிகுலர் செக்ஷனை. எனக்கு உள்ளார அந்த அபவுட் மீ, அபவுட்ங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ள என்னென்ன எலிமெண்ட் வேணும் அப்படின்னு நான் இதுக்குள்ள ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இங்க பாருங்க, எனக்கு உள்ளார அபவுட் மீ ஒரு ஹெட்டிங் வேணும், அதுக்குள்ளார எனக்கு சில பேராகிராஃப் டேக் வேணும், அதுக்குள்ளார எனக்கு ஒரு இமேஜ் வேணும். ஸோ இதுதான் செக்ஷன். இது கீழே இன்னொரு செக்ஷன் இருக்கு, ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அதே மாதிரி நான் இங்க செக்ஷனை ஓபன் பண்ணிக்கிறேன், இங்க செக்ஷனை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளார எனக்கு ஸ்கில்ஸுங்கிற அந்த கண்டென்ட் அதெல்லாம் இதுக்குள்ளார போயிடும். இங்க பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கு. அதே மாதிரிதான் கீழே ப்ராஜெக்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோ எம்பர்ட் பண்ணிருக்கோம்ல, அது ஒரு தனி செக்ஷனா இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள என்ன நான் குரூப் பண்ணியிருக்கோம், மை ஃபேவரட் ப்ரோக்ராமிங் வீடியோன்னு ஒரு ஹெட்டிங்கை குரூப் பண்ணியிருக்கோம், பிளஸ் ஐ ஃப்ரேம் நம்ம குரூப் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைட்ல பாருங்க, இது ஒரு செக்ஷன். அதே மாதிரி ஃபுட்டர், எல்லா வெப்சைட்லயும் ஃபுட்டர்னு ஒன்று இருக்குமா, கீழே அந்த வெப்சைட் முடியிறப்போ ஒரு செக்ஷன் இருக்குமா ஃபுட்டர், அதுதான் ஃபுட்டர்னு சொல்லுவோம். இப்போ அதுல பாருங்க, நம்ம இங்க கான்டாக்ட் கொடுத்துருக்கோம். இதை நான் ஓபன் பண்ணி இங்க நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கு நடுவுல சில டெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட வெப்பேஜை பிரிச்சு பிரிச்சு எழுதியிருக்கோம். செக்ஷன் கண்டெய்னரா பிரிச்சு எழுதியிருக்கோம். ஓகேவா? இதைதான் நம்ம சிமாண்டிக் டேக்ஸ் சொல்லுவோம். இந்த ஹெட்டர் செக்ஷன் இந்த பிரிச்சு எழுதுறோம்ல, இதை நம்ம சிமாண்டிக் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஓகேவா? அதுல பேசிக்கா ஒரு 4 டேக் இருக்கு. 4 டேக் நமக்கு தேவையான டேக் இருக்கு. ஒன்னு ஹெட்டர், இன்னொன்னு nav, இன்னொன்னு செக்ஷன், இன்னொன்னு ஃபுட்டர். இந்த 4 டேக் பிளஸ் இன்னொன்னு இருக்கு, மெயின்னு ஒரு டேக் இருக்கு. ஓகேவா? MAIN, மெயின்னு ஒரு டேக் இருக்கு. இந்த பர்டிகுலர் ஹெட்டர் செக்ஷன் இந்த டேகுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, தனிப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. இது ஜஸ்ட் உங்களுக்கு மீனிங் தரும். நீங்க இப்போ எழுதுறீங்க, இன்னைக்கு இந்த கோடை எழுதுறீங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோடை பாக்குறீங்க அப்படின்னா எடுத்தோடனே உங்களுக்கு புரியாதுல. நான் போன வீடியோலாம் சொல்லியிருப்பேன், கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகேவா? கமெண்ட்ஸும் நீங்க யூஸ் பண்ணலாம்.
அதுக்கு பதிலா ஒரு டேகை யூஸ் பண்ணி நான் அதை பிரிச்சு ஒரு ஒரு ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்னா நம்ம இந்த சிமெண்டிக் டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஹெட்டர், இப்போ ஹெட்டர், nav செக்ஷன் இது எல்லாமே ஒண்ணுதான். டேக்னு பார்த்தா இது ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்த்தா ஒண்ணுதான். இதுக்கு தனித்தனி ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க குரூப் பண்றீங்க. அதுக்கு நீங்க ஒவ்வொரு பேர் இருக்கு, அதை வச்சு நாளை பின்ன நீங்க இந்த கோடை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். சரி, ஹெட்டர்ல இப்ப எனக்கு அகமது ஒரு பதிலா எனக்கு இன்னொருத்தவங்க ராகுல் அப்படின்னு இந்த பேரை மாத்தணும், எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ மாத்தி தரணும் அப்படின்னா நீங்க இது பெரிய கோட் பேஸ் நிறைய ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குன்னு வைங்களேன். நான் டக்குன்னு எனக்கு சரி இது வந்துட்டு இந்த பர்டிகுலர் நேம் வந்துட்டு ஹெட்டர் செக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ ஹெட்டர் செக்ஷன் எங்க இருக்குன்னு டக்குன்னு பார்த்துருவோம் நம்ம. ஸோ அது மாதிரி பார்த்து கோடை மாத்திக்கலாம். இப்போ அதுக்கு தான் வந்துட்டு இந்த சிமெண்டிக் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு தனி ஹெட்டர்னா டக்குன்னு மேல வந்துடும், ஃபுட்டர்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் கீழே அதே அதுக்குள்ளார இருக்கிறதான் கீழே வந்துடும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும்தான், ஓகேவா? ஒரு மீனிங் கொடுக்குது, அவ்வளவுதான். இப்போ அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி மொத்தம் இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஹெடர், nav செக்ஷன், அப்புறம் ஃபுட்டர், இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை ரீக்ரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி நான் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர்ல போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வச்சுக்கோமா. போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வச்சுட்டு இதை நான் விஎஸ் கோட்ல ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க ஓபன் ஆயிடுச்சு. இதுல நான் index.html அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைலை கிரியேட் பண்ணி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் நம்ம டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா நமக்கு நம்மளோட பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும். இதுல நான் என்னோட வெப்சைட்டுக்கான டைட்டில் நான் மாத்திக்கிறேன், போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நான் மாத்திக்கிறேன். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டு கோலை கொடுத்துருவோம். இப்போ நமக்கான வெப்பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க நம்ம எந்த கண்டென்ட்மே கொடுக்கல, ஸோ பிளாங்கா இருக்கு. இப்போ நம்ம இதுல பார்ப்போம். எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அகமது நூர் வெப் டெவலப்மெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வரணும். இப்போ நம்ம என்ன பண்றோம், நான் எடுத்த உடனே எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் நான் பார்க்குறேன். எந்த வெப்சைட்னாலும் ஒரு ஹெட்டிங் இருக்குமா, ஸோ அதை ஹெட்டருங்கிற ஒரு பர்டிகுலர் டேக் குள்ளார ஓப்பன் பண்ணி இப்போ ஹெட்டிங்குள்ள என்னென்னலாம் இருக்கணுமோ அதை நான் இதுக்குள்ள ஹெட்டருங்கிற டேக்குள்ள கொடுத்துட்றேன், ஓகேவா? ஸோ ஹெட்டருக்குள்ளார ஒரு h2 டேக் ஓப்பன் பண்ணி என் பேரை நான் கொடுத்துக்கிறேன். என் பேரு கொடுத்துட்டு கீழே ஒரு பேராகிராஃப் டேக், நான் யாருன்னு சொல்லணும்ல, நான் ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஸ்டூடெண்ட், அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஹெட்டிங் பார்ட் ஓவர். இதை நான் h1 கூட கொடுத்துக்கலாம், h1னா கொஞ்சம் பெருசா இருக்கும். h1 கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ எனக்கு ஹெட்டிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், எல்லா வெப்சைட்லயும் நீங்க காமனா பாக்குற ஒரு விஷயம் nav பார். அதுக்கு navன்னு கொடுக்கணும், ஓகேவா? navன்னு கொடுத்துட்டு உள்ளார இங்க பாருங்க இப்ப என்னென்ன இருக்குதுல, அபவுட், ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட், கான்டாக்ட், மொத்தம் 4 லிங்க் கொடுத்துருக்காங்க. 4 லிங்க்லயும் இப்ப நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹெச்எஃப் கொடுத்துட்டு எனக்கு இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அபவுட் செக்ஷன் ஹேஷ்டாக் அபவுட்னு கொடுத்துட்டு நான் மூடிக்கிறேன். எனக்கு உள்ளார அந்த பர்டிகுலர் என்ன கண்டென்ட் வேணும்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான்
ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் கொடுத்து எனக்கு 4 இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அபவுட் மீக்கு அப்புறம் வேற என்ன செக்ஷன் இருந்துச்சு? ஸ்கில்ஸ்னு இருந்துச்சா? ஸ்கில்ஸ், அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் கான்டாக்டர்ஸ். கான்டாக்ட் மீன் போட்டுமா? கான்டாக்ட் மீன் போட்டுப்போம். அதே மாதிரி இங்கேயும் ஸ்கில்ஸ். இந்த ஹேஷ்டேக்னு போட்டு என்ன இல்லைன்னு நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு. ப்ராஜெக்ட்ஸ், கான்டாக்ட். ஓகேவா? இப்போ இங்க நான் இது மாதிரி இப்போ நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுவோம். இங்க பாருங்க 4 லிங்க் வந்துருச்சு. இது அழுத்தினா எதுவுமே ஆகாது. ஆனா மேல பாருங்க, இங்க மாறுது பாருங்க. அபவுட்னு அழுத்தினா இங்க index.html ஹேஷ்டேக் அபவுட்னு இருக்கா? ஸ்கில்ஸ் இது அழுத்தினா ஸ்கில்ஸ்னு மாறும். இங்க ப்ராஜெக்ட்ஸ்னு அழுத்தினா ப்ராஜெக்ட்னு மாறும். கான்டாக்ட் மீன் அழுத்தினா கான்டாக்ட். ஏன்னா இங்க நம்ம ஐடி கான்டாக்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ கான்டாக்ட்னு மாறிடுச்சு. அது ஏன் அப்படின்னா இது எல்லாமே லிங்க் எதுக்கு? உங்களோட வெப்பேஜ்க்குள்ளாரே நீங்க லிங்க் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்றப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்க நான் ஒரு செக்ஷன் டேக் ஓப்பன் பண்றேன். எனக்கு அபவுட் மீ அப்படின்னு ஒரு செக்ஷன் டேக் யூஸ் பண்றேன். இப்போ இதுக்குள்ளார நான் ஐடின்னு ஒன்று கொடுக்குறேன். நீங்க எல்லா டேகுக்குமே ஐடி கொடுக்கலாம். ஐடின்னு ஒன்று இருக்கு, கிளாஸ்னு ஒன்று இருக்கு, 2 இருக்கு. உங்களோட டேக் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இதை நீங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்றப்போ நம்ம நிறைய ஐடி அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கங்க, நம்ம ஒரு டேக் கண்டுபிடிக்கணும், அதாவது யூனிக்கா லைக் அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஐடி யூஸ் பண்ணுவோம். இதே 4-5 டேக நீங்க ஒன்னா குரூப் கூட பண்ணிக்கலாம். குரூப் பண்ணி அதுக்கு ஒரு பர்டிகுலர் பேர் கொடுத்துக்கலாம். அது கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப நான் இங்க இந்த பர்டிகுலர் செக்ஷன் எதுக்கு நான் ஓபன் பண்றேன்? அபவுட் செக்ஷன் ஓபன் பண்றேன். ஓகேவா? சோ எனக்கு அதை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த பர்டிகுலர் இதை. அப்படிங்கிறப்ப நான் ஐடி கொடுக்குறேன். ஐடிக்குள்ளார அபவுட்னு கொடுத்துறேன். இங்க நான் என்ன கொடுத்தனோ இங்க பாருங்க, அபவுட்னு நான் கொடுக்குறேன். அபவுட்னு கொடுத்துட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப நம்ம அபவுட்குள்ளார எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு இருக்கோம்னா இங்க இருந்து எடுத்து நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவோம். இங்க நான் அப்படியே பேஸ்ட் பண்றேன். இதை நான் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட் பண்ணா எனக்கு அந்த ஒரு நல்ல லேஅவுட்ல வந்துடும். இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்போ அபவுட் மீ வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு செக்ஷன் ஓபன் பண்ணுவோம். இன்னொரு செக்ஷன்ல ஐடி வந்துட்டு ஸ்கில்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸ்கில்ஸ்ன்னு கொடுத்து அதை நான் க்ளோஸும் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளார இங்க இருந்து நம்ம காப்பி பண்ணுவோம். ஸ்கில்ஸை காப்பி பண்ணிட்டு ஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுத்தா அது கொஞ்சம் உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுத்தோம். இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்துருச்சா? ஓகே. நெக்ஸ்ட் நான் இன்னொரு செக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். இன்னொரு செக்ஷனில் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸ்மால் பி. நான் ஏன் இங்கே கேபிட்டல் பி பதிலாக ஸ்மால் பி போடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதுல நம்ம காப்பி பண்ணி எடுத்துப்போம். ப்ராஜெக்ட்ஸ் இங்க இருக்கு, மொத்தம் இவ்வளோ இருக்கு. காப்பி பேஸ்ட், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒரு செக்ஷன். இதுக்கு ஐடி நம்ம என்னன்னு கொடுத்துக்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இங்க ஐடியே கொடுக்கல. ஐடி தேவையில்லை இங்க. ஏன்னா அதையும் நான் ஏன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இங்க நமக்கு ஓகே நான் சொல்றேன். இப்போ இங்க நம்ம செக்ஷன் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டோமா, இதுக்குள்ளார இதை காப்பி பண்ணிடுவோம். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு
இந்த காப்பி இதில் பேஸ்ட் பண்ணிப்போம். ஃபார்மேட் டாக்குமெண்ட். இப்போ இதுல கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோம்னா இங்க பாருங்க இங்க ஒன்று வந்துருச்சு. நெக்ஸ்ட் கடைசியா நம்ம இப்போ கடைசி செக்ஷன் ஆஃப் நம்ம அவர் வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு நம்ம ஃபுட்டர்னு ஒரு பர்டிகுலர் இது கொடுப்போம். இதுக்குள்ளார ஐடி நம்ம கான்டாக்ட்னு கொடுத்துப்போம். கான்டாக்ட்னு கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிப்போம். இதுக்குள்ளார சில டெக்ஸ்ட் இருந்துச்சு, அதையும் நம்ம காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிப்போம். ஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுத்துரு. இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன். இப்போ நான் அதை ரீக்ரியேட் பண்ணிட்டேன் அப்படியே. இப்போ என்ன, நம்ம செக்ஷனாக பிரித்து ஹெட்டர்னு ஒரு செக்ஷன், நேவ்னு ஒரு செக்ஷன், இப்போ இதுக்கெல்லாம் பேர் இருக்கு. இது ஒரு காமன் நேம் செக்ஷனுங்கிறது. ஓகேவா, காமன் டேக் செக்ஷன். இவ்வளோ செக்ஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். கீழே ஃபுட்டர்னு அந்த ஒரு செக்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, நான் இங்கே மேலே எடுத்துட்டு போறேன். இப்போ நான் அந்த ஐடி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பர்டிகுலர் யூஸ் கேஸ்ல நான் கான்டாக்ட் மீன் இதை அழுத்துறேன். நம்ம கான்டாக்ட் வந்துச்சு பாருங்க. அதாவது உங்களுக்கு தெரியுதா, இதை நான் கிளிக் பண்றேன். இந்த பர்டிகுலர் உங்களோட கான்டாக்ட்ங்கிற செக்ஷன் எங்க இருக்கோ அதுக்கு உங்களுக்கு அதாவது அது ஓப்பன் ஆயிருச்சு. உங்களுக்கு அது வந்துட்டு வியூ ஆகுது. இப்போ லைக் டிஸ்பிளே ஆகுது. இங்க கிளிக் பண்ணோடனே கீழே வந்துச்சு பாருங்க. நான் எதுவுமே பண்ணல. நான் இப்போ நம்ம கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணல, ஜஸ்ட் கான்டாக்ட் மீன் நான் அழுத்துறேன். உங்களுக்கு எங்க கான்டாக்ட் இருக்கோ அதுக்கு வந்துட்டு வெப்பேஜ் அதுவா கீழே இறங்கிடுச்சு. இப்போ இங்க பேசிக்கா என்ன ஆகுது, இங்க நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். இங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். ஐடின்னு ஒண்ணு கொடுத்துட்டு கான்டாக்ட்னு ஒண்ணு கொடுத்துட்டா, இப்போ இந்த கான்டாக்ட்ங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டை வச்சு இந்த ஃபுட்டரை நம்ம யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றோம். ஓகேவா, அதனாலதான் இங்க ஹேஷ்டேக்ங்கிறது ஐடிக்கான ஒரு சிம்பிள். நீங்க ஹேஷ்டேக்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் சரி இது ஒரு ஐடி அப்படின்னு அது கண்டுபிடிச்சு அது வந்துட்டு லைக் ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ எந்த ஐடிக்கு முன்னாடியும் நம்ம ஹேஷ்டேக்னு கொடுக்கணும். ஹேஷ்டேக் அந்த ஐடிக்கான பேர். நம்ம கான்டாக்ட் நீங்க கீழே கொடுத்துருந்தோமா, இங்க கான்டாக்ட்னு இந்த ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ இங்க ஹேஷ்டேக் கான்டாக்ட் அப்படின்னு நம்ம இங்க கொடுக்குறோம். இங்க பாருங்க, ஃபாலோ லிங்க்னு கொடுத்தா உங்களோட விஎஸ் கோட்லயே அந்த பர்டிகுலர் இது யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணி கீழே வந்துருது பாருங்க. எங்க அந்த ஐடி எங்க இருக்கோ அங்க அந்த கோடுக்கு வந்துருது. இதுக்குதான் நம்ம இந்த ஐடின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். பிளஸ் சிஎஸ்எஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, பேசிக்கா இப்போ என்ன ஆகுது, நார்மலா உங்களோட அந்த பேசிக்கா உங்களோட பர்டிகுலர் செக்ஷனுக்கு அது கொண்டு போயிருது. இதுதான். இப்போ இதே இது நீங்க இப்போ இங்க ஒன்றும் இல்லை, ஹெச்எஃப்னு போட்டு www.facebook.com கொடுத்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணா ஓகே. வெயிட் மினிட், தப்பான யூஆர்எல் கொடுத்துட்டோம். இதை நம்ம காப்பி பண்ணி இங்க நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஃபேஸ்புக் ஓப்பன் ஆயிரும். புரியுதா இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு? ஜஸ்ட் நீங்க வேற ஒரு வெப்பேஜுக்கும் நீங்க லிங்க் பண்ணலாம். உங்களோட வெப்பேஜ்லயே இருக்க செக்ஷனுக்கும் நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம இங்க யூசிங் ஐடி பண்ணோம். ஐடி யூஸ் பண்ணி நம்மளோட வெப்பேஜுக்குள்ளாரையே நம்ம செக்ஷன்ஸை வந்துட்டு நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, இது அழுத்தினா இப்போ உங்களோட அந்த பர்டிகுலர் இதுக்கு போயிருது. அந்த பர்டிகுலர் செக்ஷன் எங்க இருக்கோ அங்க போயிருது. ஓகேவா, இது நம்ம ஐடி யூஸ் பண்ணி பண்றோம். ஓகேவா, இப்போ போர்ட்ஃபோலியோ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நான் இந்த சிமாண்டிக், இந்த ஹெட்டர் செக்ஷன் நேவ் இதெல்லாம் சிமாண்டிக் டேக்னு சொன்னேன். அதை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம், பிரிச்சு எழுதுறதுக்கு யூஸ் பண்றோம்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா, இப்போ இன்னொன்னு, இந்த ஒவ்வொரு செக்ஷனையும் நான் என்ன சொன்னேன், கண்டெய்னர் தானே சொன்னேன். கண்டெய்னர் அதாவது ஒவ்வொரு கண்டெய்னர் பாக்ஸா தனித்தனியா போட்டு அதுக்குள்ளார என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்றோம். ஒவ்வொரு டிவிஷன் சொல்லலாமா? இங்க பாருங்க, அந்த டிவிஷனுக்கு இப்போ டிவ்னு ஒரு பேர் இருக்கு, டிவ்னு ஒரு டேக் இருக்கு. ஓகேவா, இப்போ நான் எல்லாத்தையும் டிவ்க்கு மாத்துறேன். எல்லாத்தையும் நான்
டெவ்க்கு மாத்துறேன். இப்போ ஒரு பர்டிகுலர் வேர்டை நான் ஐடென்டிஃபை பண்ணி அதை நான் மாத்தணும், என்னோட கோட்ல எங்கெங்கெல்லாம் அந்த வேர்டு இருக்கோ எனக்கு அந்த வேர்டுக்கு பதிலாக இந்த இன்னொரு வேர்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் ஷார்ட்கட் இருக்கு. அதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் ஹெச் அழுத்துனீங்கன்னா உங்களோட விஎஸ் கோட்லயே இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். பாருங்க, நான் கண்ட்ரோல் ஹெச் அழுத்துறேன், உங்களுக்கு இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். இங்க பாருங்க, ஃபைண்ட் ரீப்ளேஸ். ஸோ இங்க நான் செக்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். செக்ஷன் அதாவது எந்த வேர்டை நான் ஃபைண்ட் பண்ணணும், அதை எந்த வேர்டால நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுக்கணும். டிவ் அப்படின்னு எனக்கு செக்ஷனுக்கு பதிலாக வரணும். நான் கொடுத்துட்டு இங்க பாருங்க, மொத்தம் 8 செக்ஷன் இருக்கு. 1 of 8. என்டர் 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 என்டர். இப்போ நான் எல்லாத்தையும் இங்க பாருங்க, இப்போ செக்ஷன் எல்லாமே டிவ்னு மாறிடுச்சு பாருங்க. இது ஒரு யூஸ் கேஸ் ஆஃப் விஎஸ் கோட். ஓகேவா? இப்போ நான் எல்லாத்தையும் டிவ்னு மாத்திட்டேன். இந்த ஃபுட்டரையும் நான் டிவ்னு மாத்தணும். இதை ஏன் காமிக்கிறேன்னா இந்த எல்லா வேர்டுக்கும் தனித்தனி ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது அப்படின்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்க டிவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் இப்ப கண்ட்ரோல் எஸ் கொடுத்த உடனே அப்படியே தான் இருக்கு, எதுவுமே மாறல. பேசிக்கா நீங்க டிவ் யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டிவ்னு தான் இருந்துச்சு. டிவ்வை யூஸ் பண்ணி நீங்க ஒவ்வொரு கண்டெய்னரா பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கலாம், ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சுக்கலாம். டிவ் யூஸ் பண்ண வேணாம், அது கொஞ்சம் மீனிங் வச்சுப்போம். இப்ப நீங்க பாருங்களேன், இப்ப நான் இப்ப பாக்குறேன் எல்லாமே டிவ்னு தான் இருக்கு. எனக்கு எடுத்த உடனே எதுன்னு தெரியாது. இது பெரிய கோட் பேஸ்ல நான் சொல்றேன். இப்ப நான் இங்க ஹெட்டர்னு கொடுத்திருந்தா நான் டக்குன்னு சரி இது ஹெட்டிங் போல, இது ஹெட்டர் செக்ஷன் போல, இது nav செக்ஷன் போல, இது வந்துட்டு நடுவில் இருக்க மெயின் செக்ஷன், அது கீழே வந்துட்டு ஒரு ஃபுட்டர், சரி இதுலதான் இந்த கடைசி பார்ட் ஆஃப் உங்களோட வெப்சைட் அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கலாம். ஆனா நான் இங்க அதுக்கு பதிலாக டிவ்னு யூஸ் பண்ணிக்கலாம். டிவ்ங்கிறது டிவிஷன் டேக். புரியுதா நான் என்ன சொல்ல புரியுதா? இதுல ஜஸ்ட் நீங்க உங்களோட வெப்பேஜஸை தனித்தனியா பிரிச்சு எழுதுறீங்க, அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு நடுவில் கோடு வேணும், இந்த டிவிஷனுக்கு நடுவில் எனக்கு ஒரு கோடு வேணும், கோடுனா லைன் வேணும் அப்படின்னா நீங்க ஹெச்ஆர் டேக் கொடுத்தீங்கன்னா அந்த கோடும் உங்களுக்கு வந்துடும். நீங்க பாருங்க, கோடு வந்துருச்சு. இப்ப நீங்க இது மாதிரி கொஞ்சம் உங்க யூஐயே பெட்டர் ஆக்கலாம். புரியுதா? இதுதான் டிவிஷன் டேக். சிமெண்டிக் டேக்கும் இதுதான். லைக் நான் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த நாலேஜை வச்சுட்டு நம்ம ஒரு ஆல்ரெடி இருக்க வெப்சைட்டுக்கு போய் பார்ப்போம். இங்க நான் அமேசான் வெப்சைட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு செக்ஷன் திரும்பி நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ இந்த வெப்சைட்டை பாருங்க. நீங்க ஒரு டெவலப்பரா இதை நீங்க செக்ஷனா தான் பார்க்கணும், அதை கண்டெய்னரா பார்க்கணும். சரி, இது ஒரு கண்டெய்னர், இதை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டேக் ஓபன் பண்ணி அதுக்குள்ளார எல்லா எலிமெண்ட்டையும் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இப்போ பாருங்களேன், நான் ரைட் கிளிக் பண்றேன். இந்த வெப்பேஜ் ஏதாவது ஒரு வெப்பேஜ் போயிட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணி கீழே இன்ஸ்பெக்ட்னு இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைட்ல உங்களுக்கு வெப் டெவலப்பர் டூல்னு ஒன்று ஓப்பன் ஆகும். டெவ் டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல என்ன இருக்குன்னு பாருங்களேன். ரைட் சைட்ல இங்க ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கா பாருங்க, இங்க HTML கோட் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இது எதுக்கான HTML கோட்? இந்த பர்டிகுலர் வெப் பேஜுக்கான உங்க ப்ரௌசர் உங்களுக்கு காமிக்குது. இதுதான் வந்துட்டு இந்த வெப் பேஜுக்கான HTML கோட் அப்படின்னு காமிக்குது. வேற HTML மட்டும் இருக்காது, இங்க ஸ்கிரிப்ட், இது ஜாவா ஸ்கிரிப்டும் இருக்கும். அதுல இதுதான் HTML கோட். இது எங்க இருந்து உங்களுக்கு வருது? நான் இங்க ஜஸ்ட் இது நம்ம டைப்பே பண்ணல, நம்மளோட கம்ப்யூட்டர்ல இதை நம்ம டைப்பே பண்ணல. ஆனா நமக்கு இது டிஸ்பிளே ஆகுது. எப்படி? நான் இங்க amazon.in அப்படின்னு நான் URL கொடுத்து என்டர் கொடுக்குறேன்னா இது ஏதோ ஒரு சர்வருக்கு போய் அந்த சர்வர்ல ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க கோடு, ஃபைல்ஸ் இருக்கும், இந்த வெப்பேஜுக்கான ஃபைல்ஸ் இருக்கும். அந்த சர்வர் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதை எடுத்துட்டு வந்து உங்களோட ப்ரௌசர் படிச்சு பார்த்து இன்டர்பிரட் பண்ணி உங்களுக்கு இப்படி காமிக்கும். ஓகேவா? இப்போ நான் இங்க பாருங்களேன், இந்த பர்டிகுலர் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஓப்பன் ஆன டேப் லெஃப்ட் சைட் கார்னர்ல டாப் கார்னர்ல உங்களுக்கு இது மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், ஒரு பாக்ஸ் போட்டு ஆரோ மார்க் இருக்கும்.
அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணிட்டு உங்களோட வெப்பேஜ்ல எந்த ஒரு எலமெண்ட் மேலயும் நீங்க ஹோவர் பண்றீங்கன்னா, ஹோவர்னா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் மேல கர்சர் வச்சீங்க அப்படின்னா அது பேர் தான் ஹோவர். ஹோவர் பண்றோம். இப்ப பாருங்க, நான் இங்க நான் பாக்ஸ்ன்னு சொன்னேன்ல, இங்க இது ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா? வெயிட் மினிட், இது ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா? சோ இந்த பாக்ஸ்க்குள்ளார இமேஜ், ஒரு 4 இமேஜ் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு, இங்க ஒரு லிங்க் இருக்கா? இப்ப இதை எப்படி எழுதியிருப்பாங்க? டிவ்னு ஒரு பெரிய ஒரு டேக் ஓபன் பண்ணி, டிவ்ங்கிற ஒரு டேக் ஓபன் பண்ணி அந்த டிவ் டேக் குள்ளார சில டெக்ஸ்ட் டேக் போட்டிருப்பாங்களா? அதுக்குள்ளார 4 இமேஜ் டேக் போட்டிருப்பாங்களா? அதுக்குள்ளார ஒரு லிங்க் டேக் யூஸ் பண்ணிருப்பாங்களா? இப்ப அதுதான் இப்ப நான் காமிக்கிறேன். இந்த நான் ஹோவர் பண்ணி இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான பர்டிகுலர் லைக் அதுக்கான கோடு உங்களுக்கு ரைட் சைட்ல அதுவே ஹைலைட் ஆகி காமிச்சிருது பாருங்க. இப்ப நான் இந்த ஏரோ மார்க் ஓபன் பண்றேன். இது ஓபன் பண்ணி அதாவது இதுக்குள்ளார இது நெஸ்டடா இருக்கு. இந்த டேக்குள்ளார இந்த டேக், இந்த டேக்குள்ளார இந்த டேக் அப்படின்னு நெஸ்டடா இருக்கு. இங்க பாருங்க, பல்க் ஆர்டர் டிஸ்கவுண்ட்ஸ் பிளஸ் அப் டு 18% ஜிஎஸ்டி சேவிங்ஸ். இது எங்க இருக்கு? இதை நான் இங்க ஹோவர் பண்ணா லெஃப்ட் சைட்ல அதுவே ஹைலைட் ஆகி காமிக்குது பாருங்க. இதுதான் உங்களுக்கு டெவ் டூல்ஸோட ஹெல்ப் பண்ணும். இது இப்படிதான் உங்களுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் இமேஜ் கூட இங்க எங்கேயாவது இருக்கும். இங்க பாருங்க, இங்க ஒரு டிவ் டேக் ஓபன் பண்ணிருக்காங்களா, யூஸ் பண்ணிருக்காங்களா? இந்த டிவ் நான் ஹோவர் பண்றப்போ லெஃப்ட் சைட்ல இது எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் ஆகி காமிக்குது. இங்க பாருங்க, இந்த டிவ் ஓபன் பண்றப்போ அந்த 4 இமேஜும் சேர்த்து ஹைலைட் ஆகி காமிக்குது. அப்படின்னா என்ன? இன்னொன்னு அந்த டிவ் டேக்குள்ள இன்னொன்னு டிவ் டேக் ஓபன் பண்ணி அந்த டிவ் டேக்குள்ளார உங்களோட இமேஜஸ் இருக்கு அப்படின்னு காமிக்குது. இங்க பாருங்க எவ்வளவு டிவ் டேக் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அவ்வளவு செக்ஷனா தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. ஒரு பெரிய கண்டெய்னர், அதுக்குள்ளார ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ளார கண்டெய்னர்னு பிரிச்சு உங்களுக்கு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நீங்க சிஎஸ்எஸ் எழுதுறப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க கரெக்டா பிரிச்சிருக்கணும், எல்லா டிவ் டேக்கையும் பிரிச்சிருக்கணும். நீங்க பாருங்க இவ்வளவு பிரிச்சு இருக்கு, இதுக்குள்ளார அப்படியே போயிட்டே இருக்கு. இங்க பாருங்க, இந்த பர்டிகுலர் இமேஜ் இவ்வளோ டிவ் டேக்குள்ளார இங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா? இங்கதான் இந்த இமேஜ் இருக்கு. இப்ப புரியுதா எதுக்கு நான் இவ்வளோ செக்ஷனா பிரிச்சு எழுதுறேன் அப்படின்னு? இதெல்லாம் உங்களுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்றப்போ இன்னுமே தெளிவா புரியும். ஆனா நார்மலா நீங்க ஒரு வெப்சைட் டெவலப் பண்றீங்கன்னா இந்த டிவ் டேக் யூஸ் பண்ணி கண்டெய்னரா பிரிச்சு எழுதணும். நீங்களே குரூப் பண்ணணும். சரி, இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இதுக்குள்ளார எனக்கு இதெல்லாம் குரூப்பா இருக்கணும் அப்படின்னு நீங்களா ஒவ்வொரு டேகா ஓபன் பண்ணி எழுதணும். இப்ப நான் இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்ப இதை பாருங்களேன். இங்க பாருங்க, இங்க நான் இதை கிளிக் பண்ணி இதை நான் ஹோவர் பண்றேன். எனக்கு ரைட் சைட்ல ஹைலைட் ஆகி காமிக்க பாருங்க. இங்க பாருங்க, அப்டேட் லொகேஷன் இருக்கு, இங்கேயும் அப்டேட் லொகேஷன் தான் இருக்கு. இப்ப இது ரெண்டுமே, இந்த ரெண்டு மேல இருக்க இந்த டெலிவரிங் டு சென்னையும் கீழே அப்டேட் லொகேஷன், இது ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் டிவ் டேக்குள்ளார ஓபன் பண்ணி இந்த ரெண்டு டேக்கையும் போட்டிருக்காங்க. இது ரெண்டையும் குரூப் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் குரூப்பிங். தென் நெஸ்டிங்னு சொல்லுவோம். ஒரு டேக்குள்ளார இன்னொரு டேக்னு உள்ளார போட்டுட்டே போவோம். ஓகே, இவ்வளவுதான் டிவ் டேக், இதுதான் யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் காமிக்கிறேன். நம்ம போர்ட்ஃபோலியோவே எடுத்துப்போம். இது லெஃப்ட் சைட்ல இங்க கொண்டு வந்து வச்சிருவோம். இப்ப நம்மளோட இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போமா? நம்மளோட வெப்சைட்டை இந்த நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன்.
இன்ஸ்பெக்ட் பண்ணோடனே நம்மளோட கோட் இங்க ரைட் சைட்ல வந்துச்சு பாருங்க. இதுல என்னோட பாடி டேக் இங்க இருக்கு. இந்த பாடி டேக் குள்ள தான் என்னோட கண்டென்ட் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் டிவிஷன், நான் டிவிஷன் தானே யூஸ் பண்ணியிருந்தேன். இங்க பாருங்க அப்படியே அந்த கோட் இங்க வந்துச்சு பாருங்க. இதை நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க, இதை நான் ஹைலைட் பண்ண இது ஒரு டிவிஷன். இந்த டிவிஷன் நான் இப்ப ஹைலைட் பண்ணனா லெஃப்ட் சைட்ல அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் எவ்வளவு தூரம் இருக்கு, உங்களோட வெப்பேஜ்ல எந்த அளவுக்கு ஸ்பேஸை வந்துட்டு அது ஆக்கியூபை பண்ணிருக்கு அப்படின்னு லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு ஹைலைட் ஆகி காமிக்குது பாருங்க. நெக்ஸ்ட் இது நேவ் நான் ஹைலைட் பண்றேன். உங்களுக்கு நேவ் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணிருக்கு அப்படின்னு காமிக்குது. அந்த இப்போ வந்துட்டு எங்க பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வரைக்கும் உங்களோட வெப்பேஜ்ல லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வரைக்கும் எல்லா ஸ்பேஸையும் அந்த பர்டிகுலர் டிவிஷன் ஆக்கியூபை பண்ணிருச்சு. இங்க பாருங்க, இப்ப இந்த அபவுட் நான் ஹைலைட் பண்றேன். நெக்ஸ்ட் இதை நான் ஹைலைட் பண்றேன். புரியுதா? இப்ப நான் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது எதுக்கு, அந்த பர்டிகுலர் டேக் உங்களோட வெப்பேஜ்ல எந்த அளவுக்கு ஸ்பேஸ அது ஆக்கியூபை பண்ணிருக்கு அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்பதான் இன்னொன்னு ஒரு கான்செப்ட் நான் படிக்கிறோம். என்னன்னா பிளாக் அண்ட் இன்லைன், BLOCK, பிளாக் அண்ட் இன்லைன் அப்படின்னு 2 டைப் ஆஃப் டேக் இருக்கு. பிளாக்னா என்ன அப்படின்னா, இங்க பாருங்களேன், இப்போ நான் இங்க டெவ்ங்கிறது ஒரு பிளாக் எலிமெண்ட் டேக், பிளாக் லெவல் டேக். ஓகேவா? இப்ப நம்ம அந்த பிளாக் லெவல் டேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க நான் யூஸ் பண்ணிருக்கேன். லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஸ்பேஸையும் அந்த பர்டிகுலர் டிவ் டேக்கே எடுத்துக்குச்சு. என்னதான் நீங்க இந்த டிவ் டேக் குள்ளார இந்த அகமது நூர் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் ஸ்டூடெண்ட் இவ்வளவுதான் உங்களுக்கு ஆக்கியபை பண்ணுது. அகமது நூர் வெப் டெவலப்மெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இந்த இடத்தோட முடிஞ்சிருது. ஆனா இந்த டிவ் டேக் நான் ஹோவர் பண்ணி பார்த்தேன்னா அது எந்த அளவுக்கு எல்லா லைக் எவ்வளவு தூரம் வரைக்கும் அது ஹைலைட் ஆகி காமிக்குது பாருங்க. லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வரைக்கும் அது ஹைலைட் ஆகி காமிக்குது. ஸோ அந்த டிவ் டேக் குள்ளார அந்த டிவ் டேக் இவ்வளவு இடத்தையும் பிடிச்சிக்கிச்சு. நீங்க இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டேக் ஓபன் பண்றீங்க, அதாவது இந்த பர்டிகுலர் டேக் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது டேக் ஓபன் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு கீழே தான் வரும். அதனாலதான் இந்த ரெண்டுமே இதுக்கு கீழே வந்திருக்கு. இது ரெண்டுமே இங்க மேல இவ்வளவு ஸ்பேஸ் இருந்தும் ஏன் இது கீழே வந்திருக்கு, ஏன்னா இங்க நான் யூஸ் பண்றல டிவ் டேக் அது பிளாக் லெவல் டேக். அந்த டேகை யூஸ் பண்ணா அது எங்க இருக்கோ லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வரைக்கும் எல்லா இடத்தையும் அதுவே ஆக்கியபை பண்ணிக்கும். அதனாலதான் அதுக்கப்புறம் எல்லா டேக் இதுவுமே பிளாக் லெவல் டேக் தான். இதுவுமே இங்க பாருங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் எடுத்துக்கிச்சு. ஆனா இப்ப நான் இந்த ஏ டேக்கை நான் வந்துட்டு ஹோவர் பண்றேன்னு வைங்களேன், இங்க பாருங்க அபவுட்னு இருக்கா, எந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸ் அபவுட்டுக்கான ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அது ஹைலைட் ஆகி காமிக்குது. அந்த அளவுக்கு தான் அது எடுத்துக்குது. அதனாலதான் இந்த ஸ்கில் நான் ஸ்கில்னு அடுத்ததுல நான் ஒரு ஏ டேக் ஓபன் பண்ணிருக்கேன்னா அது பக்கத்திலேயே வருது. இது இன்லைன் அப்படின்னு சொல்லுவோம். இன்லைன் ஒரே லைன்ல அதுக்கு எவ்வளவு இடம் வேணுமோ அது அவ்வளவு இடம் மட்டும் தான் எடுத்துக்கும். டிவ் மாதிரி லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் எல்லாமே அது எடுத்துக்காது. புரியுதா? நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த லெஃப்ட் சைட்ல வச்சுப்போம், இங்க ரைட்ல நம்ம கோட் எடுத்துப்போம். இப்போ நான் ஏ டேக் வந்துட்டு இன்லைன் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ இதுக்கு பதிலாக நான் டிவ் யூஸ் பண்றேன். டிவ் யூஸ் பண்ணா என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு நீங்களே பாருங்க. நான் கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ லிங்க் போயிடுச்சேன்னா அது ஏ டேக் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இட் இஸ் நாட் அ லிங்க் எனிமோர். அது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான். இப்போ இங்க பாருங்க, டிவ் டேக் யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது எல்லாமே அது கீழே போயிருச்சு. அதாவது அது பக்கத்துல இருந்துச்சு இவ்வளவு நேரமா அபவுட் ஸ்கில்ஸ்லாம் ஒரே லைன்ல இருந்துச்சு. ஆனா இப்போ டிவ் யூஸ் பண்ணோடனே அது பிளாக் லெவல் எலிமெண்ட்ல, ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் எல்லா இடத்தையும் அந்த எலிமெண்ட்டே எடுத்துக்கும். புரியுதா? இப்போ இதையும் நான் டிவ் ஆக்கி காமிக்கிறேன். இப்போ என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. இங்க பாருங்க, இப்போ இதுவும் அதுக்கான ஸ்பேஸ் லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் எல்லாமே அதுவே எடுத்துக்கிச்சு. இப்போ இதுதான் இன்லைனுக்கும் பிளாக்குக்கும் டிஃபரன்ஸ். ஏங்கிறது இன்லைன் எலிமெண்ட். அதுக்கு அது வந்துட்டு சரி எனக்கு இவ்வளவுதான் ஸ்பேஸ் வேணும், ஸோ நான் இவ்வளவு ஸ்பேஸ் தான் இந்த வெப் பேஜ்ல நான் எடுத்துக்க போறேன். பக்கத்துல என்ன வந்தாலும் எனக்கு கவலை இல்லை.
ஓகேவா? அப்படின்னு அது 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 பாட்டுக்கு ஒதுங்கி இருக்கும். ஆனா div அப்படி கிடையாது. நான் ஒரு லைன்ல இருந்துட்டேன், நான் ஒரு லைனுக்கு வந்துட்டேன் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் எல்லாமே என்னோட ஸ்பேஸ் தான் அப்படின்னு அதை எடுத்துக்கும். இதுதான் பிளாக்கும் இன்லைனுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ சில சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளாக் அண்ட் இன்லைன் பார்ப்போம். இதுகிட்டே கேட்போம். எக்ஸாம்பிள்ஸ் example of block and inline elements அப்படின்னா இதை ChatGPT கேட்டேன்னா அதே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். Block elements take the full width of the page and start on a new line. அதுக்கான ஒரு லைன் எடுத்துக்கும் ஃபுல்லா. காமன் பிளாக் எலிமெண்ட்ஸ் என்னன்னு பாத்துங்க. div, p tag, h1, h6, section, header, footer, nav, form, table, list, இது எல்லாமே வந்துட்டு பிளாக் எலிமெண்ட்ஸ். இன்லைன் எலிமெண்ட் அப்படின்னா இங்க பாருங்க, ஸ்பேன், ஏ, ஸ்ட்ராங், இஎம் இதெல்லாம் ஃபார்மேட்டிங் டேகா, இன்புட் டேக், இது எல்லாமே ஒரே லைன்ல வரும். நீங்க இது எல்லாமே பக்கத்துல கீழே கீழே டைப் பண்ணாலுமே அது எல்லாமே ஒரே லைன்ல வந்துடும். இந்த ஸ்பேன்னு இருக்குல்ல, div மாதிரியே ஸ்பேன் ஒரு டேக் இருக்கு, அது ஆனா இன்லைன். இங்க அதுக்கான எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இங்க ஒரு கோட் இருக்கா, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு கீழே வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணி நான் ஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் எங்க பாருங்க, இங்க இவ்வளவு டேக் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த பர்டிகுலர் பி டேக் கூட, பிங்கிறது பிளாக் லெவல் எலிமெண்ட். இப்ப நம்ம இதுக்குள்ளார நிறைய டேக் யூஸ் பண்ணிருக்கோம். ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிருக்கோம், ஏ டேக் யூஸ் பண்ணிருக்கோம், ஸ்ட்ராங்னு ஒரு டேக் யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இவ்வளவு டேக் யூஸ் பண்ணியும் இது எல்லாமே ஒரே லைன்ல வந்துருச்சு. ஏன்னா இது எல்லாமே இன்லைன். இப்போ சப்போஸ் இந்த ஸ்பேனுக்கு பதிலா divன்னு போடுறோம்னு வைங்களேன், என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. divன்னு போட்டா this is, இந்த இன்லைன் வந்துட்டு தனி ஸ்பேஸ் எடுத்துக்கும், தனி லைன் எடுத்துக்கும். ஸோ இது தனி லைன்ல வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தது மேல போயிருச்சு, அதுக்கு கீழே இருக்கிறது அதுக்கு சைட்ல இருக்கிறது கீழே வந்துருச்சு. அதுதான் டிஃபரன்ஸ். ஆனா எனக்கு இங்க ஒரே லைன்ல வேணும் அப்படின்னா ஸ்பேன்னு ஒரு எலிமெண்ட், ஒரு டேக் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோன்னா இது எல்லாமே ஒரே லைன்ல வந்துச்சு பாருங்க. புரியுதா? இதுதான் பிளாக் லெவல் எலிமெண்ட்டுக்கும் இன்லைன் லெவல் எலிமெண்ட்டுக்கும். இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம், மேபி இருக்கலாம். என்ன கண்டெய்னர்னு சொல்றான், குரூப் பண்ண சொல்றான், இன்லைன் பிளாக்னு சொல்றாங்க. ஆனா இதை கொஞ்சம் நீங்க இதை பார்த்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா நம்ம சிஎஸ்எஸ் படிக்கிறப்போ ஏன் இந்த அளவுக்கு குரூப் பண்ண சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். சிஎஸ்எஸ்ல பொசிஷனிங் அப்படிலாம் சில கான்செப்ட் இருக்கு. அதை நம்ம படிக்கிறப்போ சரி இந்த div tag, இந்த இன்லைன், இந்த ஸ்பேன் டேக் எல்லாம் இதுக்குதான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நமக்கு சிஎஸ்எஸ் படிக்கிறப்போ புரியும். இப்போதைக்கு எப்பயும் போல இந்த பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை நீங்க திரும்பியும் டைப் பண்ணி பாருங்க. யூசிங் சிமெண்டிக் டேக்ஸ் அண்ட் div tag இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஐடி சொன்னல, இந்த nav, அதை எப்படி டைப் பண்றது, அது என்ன ஆகுது அப்படின்னு நீங்களா டைப் பண்ணி கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த வீடியோல இவ்வளவுதான். இதோட நம்ம HTML க்ளோஸ் பண்ணிப்போம். இதோட HTML முடிஞ்சிருச்சு. நம்ம இவ்வளவு நாள் என்ன பார்த்தோம்? பேசிக் வெப் டெவலப்மெண்ட் ஓவர்வியூ பார்த்தோம், பேசிக் எலமெண்ட்ஸ் பார்த்தோம், HTMLோட பேசிக் எலமெண்ட்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் டேபிள்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த இதுல டிவிஷன் டேக்னா என்ன, சிமெண்டிக் டேக்னா என்ன, கண்டெய்னரா தான் நம்ம வந்துட்டு ஒரு வெப் பேஜை வந்துட்டு வியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஐடினா என்னன்னு பார்த்தோம்.
ஐடி அண்ட் கிளாஸ்னு ஒன்று சொன்னேன். இது எல்லாமே நான் சிஎஸ்எஸ்ல வரப்போ இன்னும் தெளிவாக சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன்.